திரு செந்தில், எந்த விலை கொடுத்தாவது ஒரு ஏர்போர்ட்டை கட்டியே தீரணும் அப்படின்னு திமுக ரொம்ப தீர்க்கமா இருந்தாங்களா? அந்த விலைன்றதுக்கு பல பொருள்களை நம்ம சுட்டிக் கொள்ளலாம், அது சரிதானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படிதான் இருந்ததா திமுக? அப்படியே போயிடலாம். திமுக ஆட்சி காலத்தில் தொடரப்பட்ட திட்டமும் இல்லை. அது அதிமுக விதை போட்ட திட்டம். திமுக ஆட்சி காலத்தில் அதிமுக போட்டது என்பதற்காக அதை நிறுத்தலை. அவங்க அதை செயல்படுத்தணும்னு நினைச்சாங்க. இதில் ரெண்டு விதமான சிக்கல்களை அணுகணும். ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய நியாயங்கள், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய சிக்கல்கள். மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா? எஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அது ஒரு விதமான பார்வை. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அங்கே என்ன செய்யிருக்கு, நீர்நிலைகளோ அல்லது குடியிருப்புகளோ அல்லது விவசாய நிலங்களோ பாதிக்கப்படாமல் அந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு நம்முடைய நிலப்பரப்பு ரொம்ப சின்ன நிலப்பரப்பு அப்படிங்கிற ஒரு பார்வை, பரந்தப்பட்ட பார்வை. ரைட், ஒரு ஆட்சி வந்திருக்கு, நீங்கள் இன்றைக்கி அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக ஒரு பத்திரிகையாளராக நான் இன்றைக்கு அமைச்சர் கீர்த்தனா தேவி அவருடைய கருத்தை நான் முதல்ல வன்மையாக கண்டனம் தெரிவித்து நான் தொடங்குகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் முதலீடுகளை ஈர்ப்பது இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் குறைந்து விட்டதுன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு இதழ், அது நூற்றாண்டு கண்ட இதழ்ங்க, சும்மா ஏதோ இல்லை, நூற்றாண்டு கண்ட மிகப்பெரிய ஒரு ஊடகம், அது குறித்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. எழுதினவங்க ஹிமான்ஷி பரத்வாஜ். ஹிமான்ஷி பரத்வாஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச அளவில் தொடர்ந்து சர்வதேச அளவிலான பொருளாதாரத்தை கண்காணித்து வரக்கூடிய பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ஒருவர், ஜேஎன்யூவில் பயின்றவர். அவங்க அதை எழுதுறாங்க. யார் எழுதுனா என்ன பத்திரிக்கை என்னன்னே தெரியாமல், எங்கள் தெக்கத்தில் ஒரு பழமொழி உண்டு, பூடம் தெரியாமல் சாமியார்ன கதைம்பாங்க. அந்த மாதிரி நின்றுட்டு இது காசு கொடுத்து நீங்கள் ஏதாவது எழுதி வச்சிருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் கொச்சைப்படுத்துவது போல அவருடைய வாதம் இருந்துச்சு. அதை நான் முதல்ல வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் கீழே தொலைக்காட்சிகளில் ஸ்க்ரோலிங் போகுது. நீங்கள் அந்த இடத்த அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. இப்போ மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதாங்க உங்கள் ஸ்டாண்டு. மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? மக்களுக்கே அந்த இடத்த திருப்பி கொடுக்கணும். ஆனா அமைச்சர் என்ன சொல்றாங்க, கீர்த்தனா தேவி, இல்ல நாங்க அதுல வேற திட்டங்களை கொண்டு வருவோங்கிறாங்க. சட்டத்துல இடம் இல்ல. 2013 சட்டப்படி கொடுக்க முடியாது. சட்டத்துல அங்க ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடாதுன்னு எதுவும் இடம் இருக்கா? அப்படி இருக்கா? இப்ப சட்டப்படி பேசணும்னா ஒண்ணு முழுக்க சட்டப்படி பேசிடும். அது இல்ல. இப்ப நீங்க எதுக்கு வந்துட்டீங்க? மக்கள் நலனுக்கு வந்தாச்சு. இப்ப மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேச போறோம். அப்போ நீங்க என்ன செய்யுங்க, மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த இடத்த திருப்பி கொடுக்கறதான முறை. விவசாயத்தை பாதுகாக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும். நீர்நிலைகளை நீங்க ஏர்போர்ட் வந்தா மட்டும் தான் நீர்நிலை அழியுமா? ஃபேக்டரி வந்தா அழியாதா? ஃபேக்டரி வந்தா சுற்றுச்சூழல் பாதிக்காதா? ஃபேக்டரி வந்தா மட்டும் அந்த மக்கள் அங்கிருந்து விரட்டம். இன்னைக்குமே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பேசும்போது நீர்நிலைகளை சுற்றி இடங்கள் இருக்கிறது, அந்த இடங்கள்ல தான் நாங்க வேறு சில திட்டங்களை செயல்படுத்துறோம். நீர்நிலை பாதுகாக்கப்படும் தானே சொல்றாங்க. சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஃபேக்டரி அமைச்சாலும் நீர்நிலை பாதிக்கப்படுங்க. மாற்று தொழிற்சாலைகள் அப்படிங்கிறீங்க. என்னோட கேள்வி, அவங்க இடத்துல தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க யாரு? இடத்த கொடுங்க அவங்க கிட்ட. இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இப்ப பேசியிருக்காரு, நம்ம பேசும்போது ஸ்க்ரோலிங்ல தான் ஓடுது. அங்கே அந்த இடத்தை அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்படி கொடுக்காம அங்க நீங்க மாற்று தொழில் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நானே நேரில் போராடுவேங்கிறாரு. இல்ல செந்தில் சார், இல்ல நேயர்களுக்கும் புரியணுன்றதுக்காகவே நான் கேட்கிறேன். 2013 நிலச்சட்டத்தின் அடிப்படையில் ஒரு திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம்னு ஒரு நிலத்தை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை செயல்படுத்தாமல் வேறு திட்டங்களை அந்த குறிப்பிட்ட இடத்துல செயல்படுத்த முடியாது. இது சட்டம். இந்த சட்டத்தை தாண்டி தமிழ்நாடு அரசு அது எப்படி செய்ய முடியும்? அப்ப வேறு திட்டங்களை நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு யோசனை. நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கு முன்னாடி கூட சார் கூட அந்த சட்ட விதிகளெல்லாம் சொல்லி ஜெயாலே இன்னொரு நிகழ்ச்சிக்கு பேசிட்டு இருந்தார். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், இன்னொரு திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது சட்ட விதி. சரி, ஆனா மக்கள்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சட்ட விதி இருக்கா? இல்ல. மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க எப்படிங்க இன்னொரு திட்டத்தை அங்க செயல்படுத்துவீங்க? அப்ப இது யாரை ஏமாத்துறதுக்கு? அப்போ உங்களுக்கு இதெல்லாம் இல்லை. இந்த ஒரு படத்தை சொல்லலாம், அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, எம்எல்ஏ காண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லை. மக்கள் மேலே அக்கறையோடு பேசக்கூடிய, பார்வையில பேசக்கூடிய இயக்கங்கள், அமைப்புகள் இருக்கு. அரசியலான அவங்ககிட்ட முரண்படுறாங்க, அது வேற. கருத்தியெல்லாம் முரண்படலாம். நாம் தமிழர் தொடர்ச்சியா இந்த மாதிரியான திட்டங்களை எதிர்க்கக்கூடிய இயக்கம். பாமக தொடர்ச்சியா இதை எதிர்க்குது. இப்ப வேற சில என்வரன்மெண்டல் சார்ந்த இயக்கங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் தொடர்ச்சியா இதை எதிர்க்கக்கூடியவர்கள். இதை மட்டும் இல்ல, கூடங்குளம் அணு நிலையத்தை எதிர்க்கிறாங்க. இப்போ இந்த திட்டத்தை எதிர்க்கக்கூடிய பலர் கூடங்குளம் அணு மின் நிலையத்தை ஆதரிக்கிறாங்க. சாரே நந்தகுமார் சாரே இதை வேண்டாங்கிறாரு, கூடங்குளம் அணு மின் நிலையத்தை வேணுங்கிறாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இது என்ன பார்ஷியாலிட்டி, என்ன பார்வை? நீங்க ஒன்று இயற்கை சார்ந்து நில்லுங்க. ஏர்போர்ட்டா இதுவா? ஏர்போர்ட் இல்ல, விவசாயிகள் தான் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய பார்வைக்கு வந்துட்டீங்கன்னா முழுக்க அந்த பார்வைக்கு போங்க. அந்த இடங்களை யாருக்கு கொடுத்துருங்க? அந்த மக்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. நான் அதே கேள்வியை திரு செந்தில் அவர்கள்ட்ட முன்வைக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை டு சேலம் 8 வழிச்சாலை கொண்டு வரப்பட்ட போது
விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இந்த திட்டமே வேண்டாம், மாற்று வழியில யோசிங்க. இன்னும் சொல்ல போனா சென்னைக்கும் சேலத்துக்கும் நீங்க போட போற புதிய 8 வழி சாலையில வெறும் 40 கிலோமீட்டர் தாங்க குறையவே போகுது, அதுக்கு திட்டமே தேவையில்லைன்னு அப்போதைய அமைச்சருக்கு கடிதம் எல்லாம் எழுதப்பட்டது, நேர்ல சந்திச்சாங்க. அதிலும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, இதிலும் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொன்ன திமுக இந்த திட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன மாற்று, என்ன முரண்பாடு? ரெண்டு செய்தி. ஒரு விமான நிலையம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கும், சென்னையிலேருந்து சேலத்துக்கு எவ்வளவு நேரத்தில் டிராவல் பண்றோம், எவ்வளவு போக்குவரத்து நடக்குது, அதுக்கு எவ்வளவு ரோடு ஆல்ரெடி இருக்குது, இந்த கம்பேரிசனுக்குள்ள போங்க. சென்னையிலேருந்து சேலத்துக்கு எவ்வளவு நேரத்தில் போயிட்டு வரோம், எவ்வளவு ரோடு இருக்குது, சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் அவசியமா இல்லையா? இது அதிமுக கொண்டு வந்த திட்டமா, திமுக கொண்டு வந்த திட்டமா? அப்படி இல்லை. நீங்க இப்படி கேட்குறீங்களா, அப்ப நான் இப்படி கேட்குறேன். அதை எதிர்த்தவர்கள் இதை ஏன் ஆதரிக்கிறார்கள் அப்படிதானே கேட்டீங்க. இப்ப நான் எப்படி கேட்கிறேன், திமுக கொண்டு வந்த இந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் திமுக மற்ற திட்டங்களை ஏன் ஆதரிக்கிறார் அப்படி கேட்பீங்களா? இது விவசாய காலை உணவு திட்டத்தை ஏன் ஆதரிக்கிறார்? அதுதான் சொல்றேன். அந்த கம்பேரிசனுக்குள்ள போக முடியாது. அப்ப விஜய் திமுகவினுடைய எல்லா திட்டங்களையும் என்ன செய்யல? புரியுது எனக்கு. எல்லா திட்டங்களையும் எதிர்க்கிறாரா? இல்ல ஆதரிக்கிறார்ல. அப்போ இப்படி மாத்தி கேட்போம், திமுகவின் மற்ற திட்டங்களை ஆதரிக்கக்கூடிய விஜய் இதை மட்டும் ஏன் எதிர்க்கிறார்? இப்படி 1000 கேட்கலாம். நான் இல்ல செந்தில் சார், இல்ல என்ன சொல்றாங்க, ஸ்டாட்டிக்ஸ் அடிப்படையில் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு ஆண்டுக்கு 4.5 கோடி பயணிகளை கையாளுறாங்க. நம்ம 5வது முனையத்தை அமைத்ததற்கு பிறகு சென்னை இப்போது இருக்கக்கூடிய விமான நிலையம் 5.5 கோடி பயணிகளை கையாளுவோம். அப்போ இப்ப இருக்கக்கூடிய இடமே போதுமானது இருக்கு. கர்நாடகாவுக்கு பெங்களூரு எப்படி போதுமோ தமிழ்நாட்டுக்கு சென்னை போதும். நம்ம இதை விரிவாக்கம் செய்யலாம், இந்த திட்டத்தை முன்னெடுக்கலாம். எதற்கு ஒரு விவசாய நிலத்தையோ விவசாயிகளை அழித்து இந்த இப்ப இருக்கக்கூடிய விமான நிலையம் எங்க மீனம்பாக்கத்துல? அருமையான கேள்வி. மீனம்பாக்கத்தை நம்ம விரிவு செய்யணும்னா அந்த பக்கம் என்ன இருக்கு? சென்ட் தாமஸ் மவுண்ட் மலையை போய் இடிக்க முடியல. இல்ல ரன்வே இல்ல, முனையத்தை உள்ள இட காலி இடத்திலே நம்ம விரிவாக்கம் செய்யலாம் சொல்றாங்க. அதுதான் எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறது. உள்ள கூட 10 சேர் போடுறதெல்லாம் இங்க விரிவாக்கம் என்பது ரொம்ப பிராக்டிக்கலா. நான் அட்லாண்டா விமான நிலையம் போயிருக்கிறேன். உலகின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் பல விமான நிலையங்களுக்கு நான் போயிருக்கிறேன். நீங்க கனெக்டிங் ஃபிளைட் போனீங்கன்னா துபாய் போகணும். துபாய் விமான நிலையம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசு. வெறும் விமான நிலையத்தினுடைய உட்புறம் இருக்கக்கூடிய வசதிகள் அல்ல, மிகப்பெரிய ஏர் பஸ்ன்னு சொல்லக்கூடிய பல விமானங்கள் இன்னமும் சென்னை விமான நிலையத்தில் தரையிறக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்? 737 ஏன்? ஏன்னா ஓடு பாதை கிடையாது. ஒரு மணி நேரத்துல நாம எத்தனை விமானங்களை கையாள முடியுங்கிறத எண்ணிக்கையில நமக்கு சிக்கல் இருக்கு. ஏன்னா நமக்கு இருக்கிறது எத்தனை ரன்வே? 2 ரன்வே. அப்ப ரன்வே அதிகப்படுத்தப்படணும், மிகப்பெரிய ஏர்பஸ் வந்து இறங்குற வசதிகள் வேணும். இது எல்லாம் சேர்த்து தான் என்னது விரிவாக்கம் என்பது புரிஞ்சுக்கணுமே தவிர உள்ளுக்குள்ள கூட 10 சீட்டை போடுறதில்ல. நீங்க அதை விரிவாக்கம் சொல்றதே முதல்ல வந்து எனக்கு புரியல. ரைட், நான் திருப்பி வரேன். ஒண்ணு விமான நிலையம் வேணும், இது ஒரு பார்வை. வளர்ச்சிக்கு விமான நிலையம் வேணுங்க. எந்த திட்டம் வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்கும், மக்கள் வந்து அங்கிருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய சூழலோ அல்லது மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழலோ இருக்கும். குறைவான மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும் என்பது போன்ற வாதங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் வாங்க, ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாலும், ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டாலும் பாதிப்பு தான். ஒரு நீர்நிலை பாதிக்கப்பட்டாலும் இன்னொரு நீர்நிலையை நம்மளால உருவாக்க முடியுமா? இயற்கை சார்ந்து அப்படி வந்துருங்க. இவங்க ரெண்டுக்கும் வரலைங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை. இல்லையே, இப்ப தாவேக்கா எங்களுக்கு விமான நிலையமே வேண்டாம்னு சொல்ல, விமான நிலையம் வேண்டும். கம்பேரிட்டிவ்லி பரந்துரை விட குறைவான பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தை இந்த அரசு தேர்வு செய்யும். 100 பேர் வந்து பாதிக்கப்படக்கூடாது, 10 பேர் பாதிச்சா பரவாயில்லையா? 10 குளம் தான் பாதிக்கப்படக்கூடாது, 5 குளம் பாதிச்சா பரவாயில்லையா? அதை டிசைட் பண்றதுக்கு நீங்க யாரு? அப்ப அங்க இருக்கிற மக்கள் எதிர்க்க மாட்டாங்க. இல்ல சார், ஒரு அரசு அப்படின்றது பாதிப்பு எங்க குறைவா இருக்குன்றதானே பார்ப்பாங்க. அது அரசுடைய கடமை. இப்ப நாளைக்கு கடமை தான். இப்ப நீங்க திமுக இப்ப நீங்க ஒன்னு போட்டீங்க ஒரு இடத்துல, அந்த மக்கள் நாளைக்கு போராடுறாங்கன்னு வைங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆட்சி மாறுது. ஒரு வாதத்துக்கு வரேன். இப்ப ஒரு இது உதாரணத்துக்கு சொன்னேன், கார்த்திகை சொன்னேன், நாளைக்கு சீமானே முதலமைச்சர் ஆயிட்டார் 5 வருஷம் கழிச்சு. 5 ஊர் பாதிச்சாலும் பாதிப்பு தான். எறா அந்த விமான நிலையத்தை அவர் எடுத்து விட்டுருவாரு, போச்சு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்க? வேற ஒரு இடத்துல நிறுவீங்க. அப்புறம் திமுக ஆட்சிக்கு வருவீங்க. இதெல்லாம் கிடையாது, திருப்பி பரந்தூருக்கே போடாமாங்க. அப்புறம் வேற ஒருத்தர் ஆட்சிக்கு வருவாரு, அவர் பரந்தூர் வேண்டாம்டா இங்க போங்கடா. இப்படியே போயிட்டு இருந்தா நீங்க எப்ப அமைப்பீங்க? சார் இது எனக்கு புரியுதா உங்களுக்கு சொல்றது? நீங்க இப்ப நான் இப்ப விஜய் வந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு சார், அந்த இடத்துல மக்கள் போராடுவாங்கல்ல, அந்த மக்களை போய் ஸ்டாலின் சந்திக்கிறார். மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படாது, ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வைங்க, அதை கிடப்பில் போட்டாரு. சரி, ஒருவேளை யாருடைய மக்கள் பணம் நம்ம சரியாகுது? சுருக்கமா ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன். ஒருவேளை இப்போ ஒரு புதிய நிலத்தை தேர்வு செய்து ஒரு புதிய விமான முனையத்தை தாவேக அரசு கொண்டு வருகிறது என்றால் திமுக ஆதரிக்குமா எதிர்க்குமா? சார் பிரச்சனை இல்லை, ஏன் எதிர்க்க போறாங்க? ஆதரிப்பீங்க. ஆமா சார், அவ்வளவு. திமுக ஆதரிக்குமாங்கிறது எனக்கு திமுக கேளுங்க, நான் சொல்றேன், நான் ஆதரிப்பேன். இல்ல நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு சொல்லட்டுமா? நான் யூகத்துல சொல்லட்டுமா? திமுக கண்டிப்பா ஆதரிக்கும். ஏன் நான் சொல்றேன்னா,
சார் நீங்க ஏர்போர்ட்டே வரக்கூடாது, நான் சொன்ன இடத்துல தான் வரணுங்கிறது திமுக நிலைப்பாடு கிடையாது. ஒரு வார்த்தை தான் சொல்றேன். நீங்க அதை நீங்க கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே நேற்று அண்ணன் தங்கம் தென்னரசு தெளிவா பதில் சொல்லிட்டாரு. சென்னைக்குள்ள வேற இது போன்ற இடங்கள் வேறு எங்கும் கிடையாது என்பதால் நாங்க ஆல்ரெடி எல்லா ஆய்வையும் முடித்து விட்டு தான் அங்கே சென்று சொன்னாங்க. அப்படி ஒருவேளை அவர்கள் கவனத்திற்கு வராமல் நீங்கள் இதை விட தி பெஸ்டா ஒரு இடத்தை நீங்க உள்ளபடியே தேர்வு செய்து ஒரு விமான நிலையத்தை நிறுவினால் நான் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்து ஒரு வார்த்தை, இந்த அரசுடைய நிலைப்பாட்டில் ஏன் எனக்கு திருப்பி சந்தேகம் வருதுன்னா, நீங்க இன்னைக்கு சேலத்துல சூயஸ்ங்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல தான் தண்ணீரை விநியோகிக்கும் உரிமையை கொடுத்துருக்காங்க. இவங்க எதை கேட்டாலும் என்ன செய்யறாங்கன்னா, போன ஆட்சியில இல்லையா, அதுக்கு முந்தின ஆட்சி இல்லையா, கோயம்புத்தூர்லயும் திட்டம் இருந்துச்சு, அதுதான் நீங்க மாற்றுன்னு தானே வந்திருக்கு. அதைத்தான் நான் திருப்பி நானே சொல்றேன். நீங்க எதை கேட்டாலும் அந்த ஆட்சியில இல்லையா, அதுக்கு முந்தின ஆட்சி இல்லையா, நீங்க மாற்று என்று வந்தவர்கள் அதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள், அதுல மாற்றத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றேன். சரி, ஓகே. செந்தில் குறுக்கிட வந்தீங்க. சார் சொல்றது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றோம், அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ள கொஞ்சம் மக்கள் இருக்கிற மாதிரின்னு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஸ் ஒரு பஸ் ஸ்டாண்டு 10 பஸ் தான் வந்து பஸ், அங்கே 10 பஸ் தான் நிற்கிறதுக்கு இடம் இருக்கு. மக்கள் எத்தனை பேர் உட்காரதுக்கு இடம் இருக்கு, ஒரு 50 பேர் உட்காரதுக்கு இடம் இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், 100 பேர் உட்காரதுக்கு இடத்த ரெடி பண்ணுறோம். சரிங்க, பஸ் எத்தனை நிற்கும், அதே 10 பஸ் தான் நிற்கும். இது இந்த 100 பேரை உள்ள அடைச்சி என்ன செய்ய போறீங்க? நான் சொன்னதை அவர் ஏத்துக்க மாட்டாரு, ஆனா நான் சொன்னதே அவர் சத்தமா திருப்பி சொல்லுவார். சரி, இப்ப நான் அதைத்தான் சொன்னேன். திருப்பி அவர் தான் சொல்லுவார் சார், என்ன என் கருத்தை என்ன சொல்ல முடியாது, என் கருத்தையே வாங்கி இன்னும் கொஞ்சம் சத்தமா அவர் சொன்னா தான் அவருக்கு ஒரு திருப்தி. நானும் அதைத்தான் சொல்றேன். ரன்வேவே எங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணல, புது ரன்வே இல்ல, கூடுதல் விமானங்களை எங்கேயும் நிறுத்த இடம் கிடையாது. ஆனா கூடுதல் பயணிகளை அங்க அக்கமடேட் பண்ணிக்கிறதுக்கு நாங்க இடம் போடுறோம். கூடுதல் பயணிகள் எதற்கு? அதே விமானம் தான் அங்க வந்து போகும். கூடுதல் பயணிகள் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க போய் அங்கே கொஞ்சம் வந்து ஏசி காத்துல உட்காருங்கன்னா என்ன லாஜிக் எனக்கு புரியல. ஓகே, அதை விட்டுருங்க. சிம்பிள் லாஜிக் மட்டும் இதுல சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு ஒரு ஃளைட் இறங்கி ஏறறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா, அன்னைக்கு ஒரு ஃளைட் இறங்கி ஏறறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல கனெக்டிங் ஃளைட்லாம் இங்க ரொம்ப கம்மி. ரொம்ப 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 எத்தனை கனெக்டிங் ஃளைட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் விடாதீங்க. நீங்க ஸ்ரீலங்கா கனெக்டிங் ஃளைட் இருக்கு, துபாய் கனெக்டிங் ஃளைட் இருக்கு, கத்தார் இருக்கு, இங்க தமிழ்நாட்டுல கனெக்டிங் ஃளைட் இருக்கா? என்ன பேசுறாரு? இங்க இருந்து எத்தனை நாடுகளுக்கு முதல்ல ஃளைட் இருக்குன்னு தெரியுமா? கனெக்டிங் ஃளைட் இல்லைங்க. என்ன நான் பேசுறேன், நான் சொல்றது இறங்கி ஏறுதுன்னா எதுல இறங்கி எதுல ஏறுது? எதுல இறங்கி ஒரு ஃளைட் லேண்டிங் பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ணுமா இல்லையா? அவர் பேசுறது தான் நான் அவர் பேசுறது அமைதியா இருந்தேன். ரொம்ப எளிமை. நீங்க திருப்பி கேட்டீங்க, குறைவான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று, அதை விஜய் நகர்த்துவார்னு சொல்லலாம். அதை அப்படி எடுத்துக்கலாம். பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாங்கிற மாதிரி இது இப்படி எடுத்துக்கலாம். திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம், அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள், அது வேண்டாம். ஏன் ஆட்சி காலத்துல நான் ஒரு திட்டம் கொண்டு வர்றேன், அதுல பாதிக்கப்படக்கூடிய மக்கள், இதுதான் கொஞ்சம் குறைவான பாதிப்பு. யார் சொல்லுவா? நானே சொல்லிக்கிடுவேன். புரியுதா? திமுக ஆட்சி காலத்தில் அதுல நிறைய பாதிச்சாங்க. ஒரே கேள்விதான் திருப்பி திருப்பி நான் முதல் சுற்றுல இருந்து கேட்கிறேன். என்கிட்ட அமைச்சர் பேசுனது இருக்கு சட்டப்பேரவையில், தெளிவா சொல்றாங்க, அந்த இடத்த திருப்பி கொடுப்பீங்களா? நோ. அப்புறம் எப்படி மக்கள் பாதிப்பு? ஒரு விவசாயி அழுதாலும் என்னால தாழ முடியாதுன்னு இன்னைக்கு ஆத வச்சு அழுறாருல சபையில. இப்ப அந்த விவசாயிகள், சார் நீங்க இடத்த கைப்பற்றிருக்கீங்க சார், திருப்பி கொடுங்க சார். அந்த விவசாயி அழுறானா இல்லையா? அப்ப ரெண்டு மொத்தம் சார் நான் என்ன சொல்றேன், நீங்க ரொம்ப லாஜிக்கா வச்சுங்க. ஒரு 20 ஊர் வச்சுங்க, இல்ல 40 ஊர் வச்சுங்க, 50 ஊர் வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்ப 2 ஊர்களை தவிர மற்ற எல்லாரும் காலி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப இந்த 2 ஊர்காரங்களுக்கு அது இடம் கிடைச்சிக்கிச்சு. மீதி காலி பண்ணி போனவங்க 20 ஊரோ 30 ஊரோ ஏதோ வச்சுக்கோங்க எண்ணிக்கை, அவங்களுக்கு இடம். இது எந்த லாஜிக்னே எனக்கு புரியல. இல்ல செந்தில் சார், அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நம்ம காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் சார். இல்ல தப்பு. நீங்க இடம் முக்கியமா காம்பன்சேஷன் முக்கியமா, நீர்நிலை முக்கியமா காம்பன்சேஷன் முக்கியமா? நீர்நிலை தான் சிக்கலை ஏற்படுத்திராதா? இப்ப நிலத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சார், நீர்நிலையை காப்பாத்துறதுக்கு நம்ம எதை வேணாலும் செய்யலாம் தானே விஜய் பேசுறாரு. நீங்க என்ன பேசுறீங்க? அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வாங்குங்க, நடு ரோட்ல நிக்காதீங்க. ஏதாவது ஒரு பக்கம் வாங்க. ஒண்ணு, நீர்நிலைகள் பாதுகாக்கப்படணும். அங்க எந்த தொழில் நிறுவனங்களும் வராது. அமைச்சர் சொல்றாங்க இல்ல அங்க தொழில் நிறுவனம் வரும். எனக்கு புரியல. நீர்நிலைகளை பாதிக்காத வகையில் எந்த தொழில் நிறுவனம் வரும்? எது வரும்? இல்ல அப்படியான யோசனைகள் அரசிட்ட இருக்கலாம் செந்தில் சார். நம்ம இன்னைக்கே முடிவு பண்ண முடியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுது இன்னைக்கு எப்படி தெரியும் சார்? வெறும் பில்டிங் கட்டினாலே நீர்நிலையை பாதிக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இல்ல செந்தில் சார், இப்ப தாவேக்காவுடைய நிலைப்பாட்டில இருந்து நீங்க ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் அந்த இடத்துல நீர்நிலைகளை மூடி
மேல ஒரு ஓடுதளம் அது அமைத்து எல்லாம் பாதிப்பு. டெர்மினல் கட்டி அதெல்லாம் அதுதாங்க இல்ல, பாதிப்பு. அது பாதிப்பு. நீர்நிலைகளை தாண்டி இல்ல சாதாரண கிடையாது. பீடபூமியும் இருக்கு, நம்ம அதுல கட்டலாம்ங்கறாங்க. உழுது விதைத்து அறுவடை செய்யக்கூடிய பூமி. அதுல போய் நீங்க ஒரு சும்மா 4 பக்கம் சோத்த கட்டி உள்ள ஒரு 10 பேர் வேலை பார்த்தாலும் அந்த பூமியில விவசாயம் பண்றது போச்சா? போயிடுச்சுல. அது பாதிப்பா இல்லையா மட்டும் சொல்லுங்க. இப்ப விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படுதா இல்லையா சார்? இப்போ திரு செந்தில் வந்து விவசாயிகளுக்காக பேசுறாரு. பேசுறேன். இல்ல அதே யதார்த்தத்துல நான் வரேன். இல்ல, நான் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு நிலத்தை கொடுக்கணும்னு. அப்ப விமான நிலையம் கட்டணும், இல்ல சார், நிலத்தை கொடுக்க முடியாது. அப்ப விமான நிலையம் கட்டணும்ன்ற முடிவுக்குள்ள வந்துடணுமா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். பர்பஸ் வந்து ஏதாவது ஒண்ணா இருக்கணும். ஒண்ணு திமுகவுக்கு ஒரே பர்பஸ் தான், விமான நிலையம் வேணுங்க, வேணும். அதிமுகவுக்கு ஒரே பர்பஸ், அங்கே விமான நிலையம் வேண்டும். நாம் தமிழருக்கு ஒரே பர்பஸ், விமான நிலையத்தை தாண்டி என் விவசாயிகள் தான் முக்கியம். நீங்க விமான நிலையம் வேண்டாம், விவசாய நிலம் பாதிக்கப்படுது, அது பரவாயில்ல, நான் வேற கம்பெனி வச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றது கரெக்டா புரியுதா சார்? தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு அங்க விவசாயம் மட்டும் நடக்கட்டும், எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க, அல்லது ஏர்போர்ட். இப்படி முடிச்சிடலாம். இன்னைக்கு கீர்த்தனா அவர்கள் பேசும்போது கூட எந்த பாதிப்பும் ஏற்படுத்தப்படாத வகையில அரசுடைய பொறுப்பு, முடிவெடுக்கட்டும். எந்த அரசு? தாவேக அரசு. 5 வருஷம் கழிச்சு இன்னொரு அரசு வரும், அந்த அரசு மாத்தலாம்ல, அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. இப்படி மாத்திக்கிட்டே இருப்பீங்களா? தொழில்துறைன்றது வேற இல்ல சார், தொழில்துறை எக்ஸ்டென்ஷன் வேற. நான் ரொம்ப தெளிவா சொன்னேன், அதுதான் சொன்னேன், ரொம்ப ஷார்ட். நீங்க அது ஒரு விவசாய லேண்ட், அதுல போய் ஒரே ஒரு குடோன் கட்டினீங்கன்னா கூட அங்க உழ முடியுமா, விதைக்க முடியுமா, அறுவடை செய்ய முடியுமா? நீங்க கெமிக்கல் கம்பெனியே கொண்டு வரல சாமி, விட்டுருங்க. நீங்க கெமிக்கல் கம்பெனி கொண்டு வரல, வேற எதுவும் அதுல இருந்து எதுவும் கொண்டு வரல, அதுல இருந்து கழிவுகள் வெளியே புகையே வராத மாதிரி ஒரு கம்பெனி வச்சுடுங்க. புகை போகல, கழிவு நீர் போகல, பாதித்ததா அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஒரு கட்டடத்தை கொண்டு வந்தீங்கன்னா கூட, வெறும் கட்டடத்தை கொண்டு வந்தால் கூட அந்த விவசாயம் எல்லாம் பாதிக்கப்படுதா இல்லையா? சரி, ஓகே. இது என்ன பாதிப்புல, இது வசந்த பாதிப்பு, இது கஞ்சம் பாதிப்பு. எப்படி நீங்க வரையறை பண்றீங்கன்னு பேசுறீங்க, சரிவா? இல்ல சார், நான் திருப்பி ஒரு விஷயம் தான் சொல்றேன். தம்பி இடுமோனம் காட்சி சொன்ன கருத்து தான். கூடுதலாக அதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் விவசாயிகள் போராடக்கூடிய விவசாயிகளை வீட்டு சிறையில் வைக்கிறீங்க. டெல்லிக்கு சென்று போராட சென்ற விவசாயிகளை மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக அரசு தடுத்து திருப்பி அனுப்புகிறது. அது எந்த நிமிஷம் வரை கண்டிக்கல. காவிரியில் கர்நாடகத்தில் தண்ணீர் திறந்து விட மறுக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸ் அரசை எங்கேயும் கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. இப்போ நடந்த தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கூட நீங்கள் பேசின அஃபிஷியல் ஸ்பீச்சில் எங்கேயும் மேகதாதுங்கிற வார்த்தையே இல்லை. அது 18 பக்கம் என்கிட்ட இருக்குது, வார்த்தையே இல்லை. ஆனால் உங்களை வைத்துக்கொண்டே கேரள முதலமைச்சர் மேகதாதுவை பற்றி பேசுறாரு, கர்நாடக முதலமைச்சர் மேகதாதுவை பற்றி பேசுறாரு, முல்லைப்பெரியாரை பற்றி கேரள முதலமைச்சர் பேசுறாரு. இது எதற்கும் நீங்க என்ன செய்யல, பதில் சொல்லல. அப்ப நீங்க விவசாயிகளுடைய அக்கறைங்கிறீங்களா? சரி, இவ்வளவு பிரச்சனை நடக்குது சட்டமன்றத்துல, இதை பத்தி இன்னைக்கு இது அங்க போய் போராட்டத்துக்கு நேரில் போனது யாரு? நீங்க தான். இன்னைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை எழுந்து இதை பத்தி பேசணும்ல, ஏன் பேசல சொல்லுங்க? நீங்களே சொல்லிருங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்கல, இருக்குன்னா நாங்க பேசுவோம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முதலமைச்சர் இருந்தாருன்னா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வேதனையோட சொல்றேன். நான் என்ன சொல்றேன் சார், 3 மாசம் ஆயிருக்கு, நீங்க வந்து 100 நாளா கடந்துருச்சு. நீங்க இந்த திட்டத்தை ரத்து செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு, நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, எனக்கு அதில் மாற்றப்பட்டு இல்லை. நீங்க தான் இன்னொரு விமான நிலையம் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், எங்ககிட்ட இது குறித்து குறைஞ்சபட்சம் மாற்று இடத்தை குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறோம். அந்த குழுவுக்கு அறிவிப்புகள் வந்து இல்லையா, அதுல ஒரு சூழலியலாளர், ஒரு டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி ஒருத்தர் எல்லாரும் சேர்த்து ஒரு குழு அமைத்து இந்த குழு ஆய்வு செய்யும். வாங்க, நம்ம சண்டை போட வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய விமான நிலையத்தை அமைப்போம், விவசாயிகளையும் காப்போன்னு ஒரு ஒருமித்த கருத்து நோக்கி நீங்க நகர்த்தி சென்றீங்க. அதுவும் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்துக்கு எடுத்து செல்லுங்க அப்படின்னு சொல்றேன். நிறைவா சுருக்கமா, இப்ப செந்தில் வந்து நான் ஏர்போர்ட்டுக்குலாம் போயிருக்கிறேன், இது இடத்த அதிகம் பண்றதுனால ஃபிளைட் வந்துருமா அப்படின்லாம் கேட்டாரு. பாம்பே அதான் ஒரு நிமிஷம் சார், நந்தகுமார் சார் இந்த ஜெயா பிளஸ் உடைய அரங்கத்துல இந்த விளக்கத்தை கொடுக்குறீங்கல்ல, இது ஏன் ஒரு துறை சார்ந்த அமைச்சர் நிர்மல் குமார் தெளிவா கொடுத்திருக்காரு. ஒரு நாளைக்கு எத்தனை ஃளைட் அங்க வரும் போகும், இவர் சொன்ன கருத்து அவர் சொல்லல, இவர் சொல்றாரு. எடுத்துக்கிட்டேன் நந்தகுமார், எங்க நிப்பாட்டி ஃளைட் கொண்டு போய் ஒரு சட்டசபையில வந்து நான் படிச்சதா இல்ல புதுசா ஒரு ரன்வே போடுவாங்க, புதுசா வந்து ஒரு லேண்ட் அக்வயர் பண்றாங்க, சேலஞ்ச் பண்றாங்க. புது ரன்வேக்கு வாய்ப்பு இல்லன்னு இதே பாயிண்ட் புது ரன்வே கிடையாதுங்க. ஏதாவது ஒண்ணுக்கு என்னங்க நான் சொல்றதே புரியல. ஆர்இடினா என்ன போய் படிங்க, simultaneous diverging operations என்ன போய் படிங்க, எவ்வளவு டெக்னாலஜிஸ் இருக்கு, capacity enhancement இது. நான் புள்ளி விவரத்தோட சொல்றேன், நீங்க வந்து ஒரே நிகழ்ச்சியை முடிச்சு நான் பேசுறேன்.